நீங்க அரசு தரப்பில் காவல்துறை அதிகாரிகிட்ட என்னென்ன விஷயங்களை முன்வைத்தீங்க? என்னென்ன விஷயங்கள்? பிரதர் ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ஒரே நிமிஷம். நாங்க 15 பேர் கொண்ட ஒரு அமைப்பா தான் உள்ள போனப்போ அவங்க கிட்ட நாங்க முன் வச்சது ஒரே ஒரு விஷயம் தான். இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக இதை சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டெஃபினட்டா ஒரு அவசர தீர்ப்பு கொண்டு ஜல்லிக்கட்டை பேன் பண்றோம் அப்படின்னு சொல்ற விஷயத்த தகர்க்கணும் அப்படிங்கறத சொன்னோம். ஆனா எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு எங்களுக்கு வெளியில சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, விஷயம் தான். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால அதை மாநில அரசு ஆமோதித்து நாங்க இந்த ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துருங்கிறதுனால கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்டால கண்டிப்பா எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நல்லா தெரியுது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஆதரவு கிடையாது. ரெண்டாவது, நீங்க இதுக்கு அடுத்த லெவல்ல ஏதாவது இந்த மாதிரி பொதுஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்ல நீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை வயலன்ஸை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க அதுக்கு ஈக்குவலா நாங்க என்ன செய்யணுமோ அதை காவல்துறையானது செய்வோம்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, காலையில இருந்து இது வரைக்கும் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்க கிடையாது. நாங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள். 300 பேரை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க அலங்காநல்லூர்ல, அவங்கள நீங்க விடுவிக்கணும். 12 பேர் மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு கேஸ், அதாவது எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆரை நீங்க தயவு செய்து நீங்க தளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே சமயத்துல அங்க சாப்பாடு தண்ணி இல்லாதவங்க, கரண்டே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கையை ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறதான். அதுக்கு இப்ப ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்க ரொம்ப லீஸ்டா வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு சிஎம் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு லாஸ்ட். சரிமா, இப்போ அரசு தரப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இது பின்னடைவை ஏற்படுத்தும், நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தொடர்ச்சியான போராட்டம் வேறு வகையில் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நினைக்கப்படுது. இந்த நிலையில நீங்க என்ன மாதிரி விஷயங்களை அரசுக்கு முன்வைக்கிறீங்க? இப்போ அரசு தரப்பில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மீண்டும் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது ஒரு தெளிவான சார், நான் என்ன கேக்குறேன் சார், அதாவது பொங்கலுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்ப சொன்னார்ல. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது ஏன் தமிழ்நாடு அரசு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஒரு அறிக்கை விட முடியல? அததான் நாங்க கேக்குறோம். இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஆதரவு தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிய நடவடிக்கை எடுப்போம், அதுல எல்லலும் பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனாங்க, எம்பிக்கு குழுக்களையும் அனுப்புனாங்க, தொடர்ச்சியா நடத்துனாங்க. இப்போ பல ஊர்களில் பல இடங்களில தடை மீறியும் நடைபெற்றிருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நடக்கப்படல. அதுவும் நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன். எங்களுக்கு சுதந்திரமாக நாங்க ஜல்லிக்கட்டை நடத்தணுங்கிற விஷயம் நடக்கல. முறையான விஷயமாக நடக்கவே கிடையாது. நாங்க எங்களுடைய இஷ்டத்துக்கு இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க, ஜல்லிக்கட்டை நாங்க பேன் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க ஓகே பண்றலாம். ஆனா எதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் எங்களை அடக்கி வைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? காரணம் எங்களை அடக்கி வைக்கிறதுனாலதான் நாங்க முறையான வழியில நாங்க அதை செய்யல. இப்போ நடைமுறை சிக்கல் பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அடுத்த கட்டமா இதை கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கு? அது ஒரு பார்வை இருக்கணும்ல. திரும்பவும் சொல்றோம், நாங்க வயலன்ஸை வச்சு போராட போறது இல்லை. இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். எங்களுக்கு தேவை ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே நாங்க இதுக்கு அடுத்த கட்டத்துல ஏதாவது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோமே தவிர, எங்களுக்கு ஆதரவு கிடையாது, எதுவும் கிடையாதுன்னா அப்ப தமிழ்நாட்டுல நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு அப்புறம் என்ன வேலை?